இன்னைக்கு கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஒரு சிறப்பான ஒரு அப்டேஷன் கொடுக்க போறோம். என்னன்னா, கவனமா இரு, கவனத்தோடு இரு. இது ரெண்டையும் அடிக்கடி நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? கவனமா இருன்னா ஒரு விஷயத்தை நீங்க அக்கறையோட அணுகுங்க, கவனமா இருங்க, அந்த விஷயத்துல நீங்க திறம்பட செயல்படுங்க. இது கவனமா இருங்க. கவனத்தோடு இருங்க அப்படின்னா அந்த விஷயமும் நீங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து அந்த விஷயமாவே மாறி அந்த விஷயத்தோடு நீங்க இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் கவனமா இருக்கிறதுலையும் கவனத்தோடு இருக்கிறதுலையும் உள்ள வித்தியாசத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். கவனத்தோடு இருக்கும் பொழுது உங்கள் இறுக்கம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த விஷயத்தையும் உங்களையும் அவ்வளோ எளிமையாக பிரிச்சிட முடியாது. அப்படி இருப்பீங்க. கவனமாக இருக்கிறதுல கூட நீங்கள் கொஞ்சம் தளர்வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை தளர்வாக செஞ்சீங்கன்னா அது கவனமாக இருக்கிறது. அந்த விஷயத்தை இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு வெறி கொண்டு நீங்கள் இயங்குனீங்கன்னா அது கவனத்தோடு இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தில் எது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கிறது. கவனமாக இருக்கிறப்போ உங்கள் இருப்பும் உங்களுக்கு தெரியும். ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம். பட் கவனத்தோடு இருக்கும் பொழுது பாதிப்புகள் கொஞ்சம் கூட இருக்கும். இதையெல்லாம் காட்டிலும் இன்னொரு கவனம் இருக்குது. அது என்னன்னா, கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் கவனத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறதும் கவனத்தை நீங்கள் ஆப்ஜெக்டாக பார்க்கறது. அதாவது அது வேற, நீ வேறன்னு பார்க்கறது. ஆனால் பிரபஞ்ச உண்மை என்ன சொல்லுதுன்னா, கவனம்ங்கிற அந்த பதமாகவே நீ மாறிட்டினா உனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். கவனமாகவே மாறுதல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் நிரந்தர தீர்வுக்கு உண்டான திறவுகோல் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.